இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 27வது நாள். இப்பொழுது நாம் இருப்பது 4வது பகுதியில் இருக்கிறோம். அதாவது இந்த தியானத்தை பல பகுதிகளாக நாம் பிரித்துள்ளோம். ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு கருத்தை மையமாக வைத்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த 4வது பகுதியில் ட்ராக், நாம் ஓட வேண்டிய அந்த பாதையை குறித்து நாம் தியானித்து, அந்த பாதையில் ஓடக்கூடிய வல்லமை நாம் எதை குறிக்கிறது என்பதை பற்றி நாம் ஆழமாக தியானித்து வந்தோம். கிறிஸ்துவுக்குள் இருந்த வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்குள்ள இருந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தூய ஆவின் கனி என்று சொல்லி நாம் அதை தியானித்தோம். அன்பர்களே, இந்த 4வது பகுதியை முடிக்கும் பொழுது சில காரியங்கள், சில கருத்துக்கள், முக்கியமான கருத்துக்கள் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு முடிவுரையாக இந்த 4வது பகுதியை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முக்கியமான கருத்துக்கள், சில கருத்துக்கள். அன்பாந்தவர்களே, கொஞ்சம் நல்லா நம்ம கவனிச்சோம்னா அது புரியும். இல்லைன்னா என்ன கொஞ்சம் வசனமா சொல்லிட்டு போறாரு, அங்கிருந்து ஒரு வசனம் இங்கிருந்து வசனம் சொல்லிட்டு போறாரு, ஒன்னும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு இருக்கும். நம்ம பிள்ளைங்களாம் ஸ்கூல்ல அந்த டீச்சர் பாடம் நடத்தும் போது எவ்வளவு கவனிச்சு கேட்கறாங்க தெரியுமா? சயின்ஸு மேத்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இருந்தாலும் அவர் உன்னிப்பா அவங்க எவ்வளவு கவனிக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் டிவி செய்தி கேட்கும் போதெல்லாம், இல்ல நியூஸ் பேப்பர் படிக்கும் போது எவ்வளவு இன்ட்ரெஸ்டா படிக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, அந்த செய்தியில் என்ன நடந்துச்சு, அந்த ஊரை நடந்துச்சு, அந்த செய்தி அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டா கவனிச்சு கேட்பாங்க. இடையில யாராவது போய் அவங்கள்ட்ட பேசலாம்னு வச்சுக்கோங்க, கோவம் வந்துடும். அவங்களுக்கு கோவம் வந்துடும், பேசாம இரு அப்படிங்குவாங்க. ஏன்னா அந்த நியூஸ் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா கவனிச்சு கேட்கிறாங்க. அன்பாந்தவர்களே, அதை விட எவ்வளவு மேலானது இந்த கடவுளுடைய வார்த்தை, அதை விட எவ்வளவு உன்னதமானது இந்த கடவுளுடைய வார்த்தை. என்ன பிரச்சனைனா, இந்த வார்த்தையோட மதிப்பு, வேல்யூ என்னன்னு தெரியாம போயிடுச்சு. வேற ஒண்ணும் கிடையாது. உலகத்தினுடைய காரியங்களை கொடுக்கிற அந்த மதிப்பு, அதோட மதிப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த கடவுளுடைய வார்த்தையின் வல்லமை, ஆற்றல், அதோட மதிப்பு இன்னும் நமக்கு இத்தனை ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களாக இருந்தும் நமக்கு தெரியாம போயிடுச்சு. அறியாமல், இக்னரன்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா விட மாட்டோங்க. நியூஸ் கேட்காட்டணும் பரவாயில்ல, இதை விட மாட்டோம். அவ்வளவு வல்லமை, ஆற்றல் உள்ள அந்த வார்த்தை, இந்த கடவுளுடைய வார்த்தை. சரி, கொஞ்சம் கவனிச்சு கேட்போம், வேற ஒண்ணும் கிடையாது. இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ற வசனம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6 முதல் 10 முடிய வசனங்கள். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 10 முடிய நாம் தியானிக்க போகிறோம். மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன், 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 10 முடிய நாம் தியானிக்க போகிறோம். அந்த 6வது வசனம் இப்படி தொடங்கு. நன்றாய் கவனிங்கள், இது முக்கியமான கருத்து. இது கடைசி இந்த பகுதியும் ஒரு முடிவுரையாக சில கருத்துக்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதுக்காக வேற ஒன்றும் இல்லை. 6வது வசனம், இருளிலிருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே, அதே கடவுள், இருளிலிருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே நம்முடைய உள்ளங்களில் கிறிஸ்துவின் ஒளியை வீச செய்துள்ளார். இருளிலிருந்து ஒளி தோன்றுக, அதாவது தொடக்கத்துல கடவுள் இந்த உலகத்தை படைக்கும், பூமியை படைக்கும் போது ஒளி தோன்றுக, லெட் தேர் பி லைட் என்று சொன்ன அந்த அதே கடவுள், இப்ப பாருங்க, அது நிழல் தான். உண்மை இங்க வருகிறது, உண்மை இங்க. அப்படி சொன்ன கடவுள், அதே கடவுள் நம்முடைய உள்ளங்களில் கிறிஸ்துவின் ஒளியை வீச செய்துள்ளார். நம்முடைய உள்ளத்துல இப்ப அது கிறிஸ்துவோடைய ஒளி வீச செய்துள்ளார். அவர் அந்த ஒளிங்கிறது வாழ்வு. ஒரு சந்தேகம் வரலாம், எப்படி பாரு, ஒளியும் கிறிஸ்துவின் ஒளி சொல்றீங்க, அது கிறிஸ்துவின் வாழ்வுன்னு சொல்றீங்க, ரைட்? நல்ல கேள்வி, நல்ல சந்தேகம். ஒரு வசனத்தை நம்ம பார்த்துட்டு இங்க திரும்பி வருவோம், நல்லா இருக்கும். ஒரு வசனத்தை நம்ம வேற இடத்துல பார்த்துட்டு நம்ம இங்க திரும்பி வருவோம். யோவான் நற்செய்தி, காஸ்பல் ஆஃப் செயின்ட் ஜான், யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 4வது வசனம். யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 4வது வசனம். அங்க இவ்வாறு நாம் வாசிக்கிறோம், அவருக்குள் வாழ்வு இருந்தது. அவர்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்குள் வாழ்வு இருந்தது, அந்த வாழ்வு மனிதருக்கு ஒளியாக இருந்தது. அவருக்குள் வாழ்வு இருந்தது, அந்த வாழ்வு மனிதருக்கு ஒளியாக இருந்தது. பாத்தீங்களா? அப்ப அந்த வாழ்வு, அவருடைய வாழ்வு தான் மனிதருக்கு ஒளி.
அப்ப இங்க நம்ம திரும்பி வருவோம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். இருளிலிருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன அதே கடவுள் நம்முடைய உள்ளங்களில் கிறிஸ்துவின் ஒளி, அதாவது வாழ்வு வைத்துள்ளார். ஒளியை வீச செய்துள்ளார். இந்த வாழ்வு. அடுத்த வசனம் பாருங்க. இந்த ஒரு முன்னுரை மாதிரி. இப்போ அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்வு தான் ஒளி. அவருடைய வாழ்வு தூய ஆவியானவர் நமக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். அதுதான் 7வது வசனம். அடுத்த வசனம் 7வது. நன்றாக கவனிங்கள். இது மிக முக்கியமான கருத்து. வசனமா போறேன் நான் புரியறதுக்காக. 7வது வசனத்தை பார்ப்போமா? இந்த செல்வம், இப்ப போன வசனம் 6வது வசனத்துல வாழ்வு, கிறிஸ்துவுடைய வாழ்வு நமக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வாழ்வு இப்ப என்ன, அது வேற வார்த்தை போடுறாரு பாருங்க. அருமையான வார்த்தை. இந்த செல்வம், இந்த ட்ரெஷர், இந்த பொக்கிஷம் ஏது? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த வாழ்வு. அந்த வாழ்வு மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த செல்வம், இந்த பொக்கிஷம் மண்பாண்டங்கள், மண் பாத்திரங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். நமக்குள்ள அந்த வாழ்வு, அந்த ட்ரெஷர், அந்த செல்வம் தூய ஆவியானவர் கொண்டு வந்துள்ளார். அது தொடர்ச்சி அந்த 7ஆம் வசனம் தொடர்ச்சி பாருங்க. இந்த ஈடு இணையற்ற வல்லமை, இதுவரைக்கும் வாழ்வுன்னு சொன்ன பவுலடிகளார் இப்ப அந்த வாழ்வை எப்படி சொல்றாரு? இந்த ஈடு இணையற்ற வல்லமை, பவர். இந்த வல்லமைக்கு ஈடாக எந்த வல்லமை இந்த உலகத்துல கிடையாதுங்க. கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த வாழ்வு, அது வல்லமை, அதுதான் வல்லமை. அந்த வல்லமைக்கு ஈடாக இந்த உலகத்துல எந்த ஒரு வல்லமையும் சக்தியும் கிடையாது. அது தீய சக்திகளா இருக்கட்டும், நல்ல சக்திகளா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இதை விட மேலான வல்லமை இந்த உலகத்துல, இந்த பூமியில கிடையவே கிடையாது. இந்த தியானத்தை தொடங்குற முதல் நாள் அன்னைக்கு அந்த முன்னுரையில ஒரு கேள்வியை சொல்லி நம்ம ஆரம்பித்தோம். ஒரு கேள்வியை கேட்டு ஆரம்பித்தோம். ஏன்னா ஒரு சில கேட்கிற கேள்வி, அந்த கேள்வி என்ன கேள்வி? ஃபாதர், நாங்க நிறைய செய்தியெல்லாம் கேட்கிறோம், டிவில கேட்கிறோம், மற்ற பிரசங்கத்துல கேட்கிறோம், நிறைய செய்தி, கடவுள் வார்த்தையெல்லாம் கேட்கிறோம். ஆனா சில நேரத்துல சில பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது மனம் உடைந்து போறோமே, அது என்ன காரணம்? ஒரு விதமான பயம் எங்களுடைய வாழ்க்கையில வருது. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, எங்க போய் முடியுமோ, இப்படி எல்லாம் ஒரு பயம் வருது. மனம் உடைஞ்சு போறோமே, அதுக்கு நாங்க தளர்ந்து போறோமே, செய்தி கேட்காம இல்ல, ஏன், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டு, அந்த கேள்வியை கேட்டு நம்ம தியானத்தை ஆரம்பிச்சோம். அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த தியானம் சொல்லி ஆரம்பிச்சோம். நன்றாக ஞாபகம் இருக்குன்னு என்று நினைக்கிறேன். இங்க பாருங்க, அந்த பதில் இங்க வருது. எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் இன்னல் உற்றாலும் நாங்கள் மனம் உடைந்து போவது என்ன காரணம்? அந்த வாழ்வு நமக்குள்ள இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்வு நமக்குள்ள இருக்கிறது. அந்த வல்லமை நமக்குள் இருப்பதால் நாம் மனம் உடைந்து போவதில்லை. குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை. கன்ஃபியூஷன், எவ்வளவு குழப்பம் நம்முடைய வாழ்க்கையில வருதுங்க. ஒவ்வொரு நாளும் குழப்பங்கள். என்ன தீர்மானம் எடுக்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அந்த குழப்பத்தின் மத்தியிலும் நாங்கள் நம்பிக்கை இழப்பதில்லை. உலகத்துல இருக்க மக்கள் சொல்ல முடியாதுங்க, இது சொல்ல முடியாது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவோட வாழ்வு இருப்பவர்கள் மட்டும்தான் இதை சொல்ல முடியும். அதுதான் பவுலடிகளார் அடிச்சு சொல்றாரு. அடுத்தது 9வது வசனம். அதாவது நாங்கள் துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை. நாங்கள் துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை. வீழ்ச்சி உற்றாலும் அழிந்து போவதில்லை. எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. ஏன், ஒண்ணும் கிடையாது. அவருடைய வாழ்வு நமக்குள்ள இருப்பதால். இது எவ்வளவு பெரிய செய்திங்க. இதை விட மேலான செய்தி என்னங்க இருக்கிறது? அந்த வாழ்வு நமக்குள்ள வந்திருக்கிறது. 33 ஆண்டுகள் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவருக்குள் இருந்த வாழ்வு நமக்குள்ள வந்துவிட்டது. இதுதான் கடவுள் நம்முடைய உள்ளத்தில் வீசிய பேரொளி. அன்பார்ந்தவர்களே, இதை சொல்லிட்டு பவுலடிகளார் 10வது வசனத்துல அருமையா ஒரு முக்கியமான கருத்து ஒன்று வெளிப்படுத்துகிறார். 10வது வசனத்துல என்ன சொல்ற பாருங்க. அவருடைய வாழ்வு எங்களுடைய உடலில் வெளிப்படுமாறு, அதாவது கிறிஸ்துவுடைய வாழ்வு எங்கள் உடலில் வெளிப்படுமாறு, மேனிஃபெஸ்டேஷன், வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும், எந்த இடத்துக்கு போனாலும்,
எந்த ஊருக்கு போனாலும், அது வேலை செய்யற இடமா இருக்கலாம், படிக்கிற பள்ளியா இருக்கலாம், வீடா இருக்கலாம், அக்கம் பக்கமா இருக்கலாம், பங்கா இருக்கலாம், நாங்கள் எங்கு சென்றாலும் அவரது அவரது சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். அவரது சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் நாங்கள் சுமந்து செல்கிறோம். We are bearing it. His death on our body. அதாவது 33 ஆண்டுகள் அவர் வாழ்ந்த பட்ட அவர் துன்பங்கள், நிந்தை, அவமானம், பரியாசம் எதுவா இருக்கட்டும், அது நாங்களும் எங்க உடல்ல நாங்க சுமந்து சொல்றோம்ப்பா. எங்களால முடிகிறதுப்பா. இப்படி நாங்கள் இந்த துன்பங்கள்லாம் சுமந்து செல்றதுனால அவருடைய வாழ்வு எங்கள் உடலில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுகிறது. மாணவர்களே, சில வேளைகளில் கடவுள் நம்மை உடைக்க வேண்டியிருக்கிறது. கடவுள் உடைக்கிறார். அது தேவைப்படுகிறது, சில நேரம் தேவைப்படுகிறது ஒரு சிலருக்கு. கடவுள் நம்மை உடைக்கிறார் நம்முடைய நன்மைக்காக. அவர் உடைக்க வல்லமை வெளிப்படுகிறதுங்க. அவர் நம்மை உடைக்க வல்லமை வெளிப்படுகிறது. கிறிஸ்துவோடைய வாழ்வு நமக்குள்ள அதிகமாக வருகிறது, வெளிப்படுகிறது. அதுதான் பவுலடிகளார் அங்க சொல்றாரு. பவுலடிகளுடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பார்ப்போம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9-10 வசனம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனமும். பவுலடிகளுடைய வாழ்க்கையில உடல்ல ஒரு முள், ஒரு துன்பம், ஏதாவது ஒரு துன்பம் என்னமோ இருந்திருக்கு. நமக்கு சரியா புரியல, இருந்தாலும் ஒரு துன்பம் இருந்திருக்கு. அதான் ஒரு முள்ளுங்கிறாரு. முள்ளு, thorn in the flesh. அவருடைய உடல்ல ஒரு முள் இருந்தது, ஒரு வேதனை இருந்தது. அதை நீக்குமாறு கடவுளிடம் 3 முறை அவர் ஜெபித்தார். 3 முறை ஜெபித்தார்னா கரெக்டா 1, 2, 3 கிடையாது, அதிகபட்சம் அவர் ஜெபித்தார். எவ்வளவு கூட அது நீங்குமாறு ஜெபிக்கணுமோ, அதுல இருந்து விடுதலை பெற ஜெபிக்கணுமோ அது ஜெபித்தார். ஆனா கடவுள் கொடுத்த பதில் என்னங்க? என் அருள் உமக்கு போதுமானது. என் அருள் உமக்கு போதுமானதுன்னு சொல்லிட்டு கடவுள் என்ன சொல்றாரு? வலுவன்மையில் தான் என் வல்லமை விளங்கும். என் அருள். அப்ப அந்த அருளோட அர்த்தம் கடவுளே கொடுக்கிறாரு. என் அருள் என்னுடைய கிருபை, என்னுடைய அருள் உனக்கு போதுமானு சொல்லிட்டு கடவுள் சொல்றாரு, என் வல்லமை வலுவன்மையில் தான் விளங்கும். My power will be manifested in weakness. அது நம்ம உடையும் போது தாங்க அந்த வல்லமை வெளிவருகிறது. அதான் கடவுளுடைய வல்லமை, அந்த அருள் கடவுள் நமக்குள்ள வைத்திருக்கிறார். இந்த அருள் செயல்பட கடவுள் நம்மை உடைக்க பல வழிகளில் உடைக்கிறார். உடல்ல பிரச்சனையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், இல்ல வேலை செய்யும் இடத்துல ஒரு பிரச்சனையா இருக்கலாம், இல்ல குடும்பத்துல ஒரு பிரச்சனையா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு கடவுள் நம்மளை உடைக்கிறார். எதற்காக? அந்த வாழ்வு இன்னும் நம்முடைய உடல்ல வெளிப்பட வேண்டும் என்பதற்காக. அவர் கிறிஸ்துவோடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஒரு நல்ல நோக்கத்திற்காக நம்ம உடைக்கிறாருங்க. நம்முடைய தீமைக்காக உடைப்பது கிடையாது. நம்ம கிறிஸ்துவை போல மாறணும். ஒரு எடுத்துக்காட்டு சொன்னா நல்லா இருக்கும். நம்ம சுற்றுலா பயணம், டூர் எல்லாம் போறோம் இல்லையா? ஒரு சில வேளைக்கு நம்ம நதி பக்கமா, இந்த ஆறு பக்கமா எல்லாம் போவோம். நதி பக்கமா போவோம். அப்ப பாத்தீங்கன்னா நதியில, அந்த தண்ணியில பாத்தீங்கன்னா உருண்டையா கற்கள் இருக்கும். அது பார்க்க அருமையா இருக்கும். அந்த உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும் அந்த கல்லாம் பார்த்தா. மற்ற இடங்கள்ல அதை பார்க்க முடியாது. இந்த சில இடங்கள்ல இந்த நதியில, இந்த தண்ணீரை இந்த கிடப்பதை நம்ம பார்க்கலாம். உருண்டையா தண்ணி, இந்த கல் இருக்கும், கற்கள். அது தொட்டு அப்படியே வழுவழுப்புன்னு இருக்கும். ஆனா தொடக்கத்துல இந்த கல்லெல்லாம் இப்படி இருந்தது கிடையாதுங்க. பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. மற்ற கல்லை போலதாங்க இதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது. ரஃப் அண்ட் டஃபா தான் இருந்துச்சு, சொரன்னு தான் இருந்துச்சு. ஆனா அடிப்படை பல வாழிகள் அடிப்பட்டு இருக்கிறது. தண்ணி அது மேல அடிச்சு இருந்திருக்கலாம், வேற எங்கேயாவது போய் விழுந்து இருக்கலாம். அப்படி அடிப்பட்டு அந்த சொரன்னு இருந்ததெல்லாம் போய் எவ்வளவு ஸ்மூத் ஆயிடுச்சு பாருங்க. அது தொடும்போது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? சில பேர் அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. அவ்வளவு அருமையா இருக்கும் இந்த கற்கள். இது ஒரு நாள் நடந்தது கிடையாது, சில மாதங்கள் நடந்தது கிடையாது, பல ஆண்டுகள் ஆயிருக்கலாம் அப்படி வர்றதுக்கு. ஆமா. அதே போல நம்முடைய வாழ்வுல கிறிஸ்துவோடைய வாழ்வு வெளிப்படுவதற்கு, கிறிஸ்துவோடைய சாயல் வெளிப்படுவதற்கு கடவுள் நம்மை பல வழிகளில், பல நேரங்களில், பல ஆண்டுகளில் நம்மை உடைத்து நம்மை உருமாற்றுகிறார்.
அந்த கிறிஸ்துவை போல நம்ம அந்த அருமையான அந்த சாயலை, கடவுளுடைய சாயலை நமக்குள்ள உருமாற்றுகிறார். இப்ப நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய மனப்பான்மை எல்லாம் மாறுகிறது. உலகத்தாரிடமிருந்து ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. அருமை. பல வழிகள் நம்ம உடைக்கிறார். அது அவருடைய செயலுங்க. இன்னொரு எடுத்துக்காட்டு சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். பைபிள்ல இருந்து திருப்பாடல் 66வது திருப்பாடல் 66 வசனங்கள் 10 முதல் 12 முடிய. திருப்பாடங்கிறது ஆங்கிலத்துல சாம்ஸ், புக் ஆஃப் சாம்ஸ். திருப்பாடல் 66 வசனங்கள் 10 முதல் 12 முடிய. அருமையா கடவுள் அங்க ஒரு உண்மையை வெளிப்படுத்துறாரு. அதாவது உடைக்கிறது, கடவுள் உடைக்கிறாரு, அதோடைய முடிவு என்ன அங்க வெளிப்படுத்துறாரு. அதோடைய முடிவு என்ன? அதாவது வெள்ளியை புடமிடுவது போல எங்களை நீர் புடமிட்டீர், வெள்ளியை புடமிடுவது போல எங்களை நீர் புடமிட்டீர், கண்ணியில் எங்களை விழச் செய்து டிராப். அவர் விழச் செய்தாராம். வேட்டையாடுறவங்க டிராப், அந்த கண்ணி வைப்பாங்க, மிருகத்தை பிடிக்க ஒரு கண்ணி வைப்பாங்க. அதே போல கண்ணியில் எங்களை விழச் செய்தீர், பலுவான சுமைகளை எங்கள் மீது நீ சுமத்தினீர், நீர் சுமத்தினீர். பலுவான சுமைகளை எங்கள் முதுகில் நீர் சுமத்தினீர், மனிதர்களை எங்கள் தலை மேல் ஓடச் செய்தீர். நடக்கல்ல, மனிதர்கள் எங்கள் தலை மீது ஓடச் செய்தீர். நாங்கள் நெருப்பிலும் தண்ணீரிலும் அகப்பட்டிருந்தோம், நெருப்பிலும் தண்ணீரிலும் அகப்பட்டிருந்தோம். ஆனாலும் இவ்வளவு நீர் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுமதித்தாலும், செய்தாலும், எங்களை உடைத்தாலும், ஆனாலும், அருமையா முடிது பாருங்க, ஆனாலும் பாதுகாப்பான இடத்திற்கு எங்களை அழைத்து சென்று, பாதுகாப்பான இடத்திற்கு எங்களை அழைத்து சென்று. அது ஆங்கிலத்துல இன்னும் அருமையா இருக்கும். You brought us to the place of abundance, to the place of abundance. ஒரு நிறைவான வாழ்வுக்கு எங்களை அழைத்து சென்றேன், பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்றேன். ஒரு நிறைவு, fulfillment in life, satisfaction in life. இவ்வளவு நடந்துச்சு. இன்னொரு முறை சொல்ற நல்லா இருக்கும். அந்த பாடுகள் கடவுள் அனுமதித்தது. வெள்ளியை புடமிடுவது போல எங்களை புடமிட்டீர், கண்ணியில் எங்களை விழச் செய்தீர், பலுவான சுமைகளை எங்கள் மீது நீர் சுமத்தினீர், மனிதர்களை எங்கள் தலை மீது ஓடச் செய்தீர். பாருங்க, நாங்கள் தண்ணீரிலும் நெருப்பிலும் அகப்பட்டிருந்தோம், ஆனாலும் ஆனாலும், இந்த பைபிள் இந்த பட் ஆனாலும் வரதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. ஆனாலும் எங்களை நீர் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்று, கடைசியில அந்த நிறைவான வாழ்வுக்கு எங்களை நீர் அழைத்து சென்று. அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மை உடைக்கிறார் நம்முடைய நன்மைக்காக. அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற அவர் உடைக்கிறார். ஆனா நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவர் நம்மை தாங்கி பிடிக்கிறார். அது நம்ம மறந்துடக்கூடாது. அந்த நேரத்துல அவர் நம்மை தாங்கி கொள்கிறார். இயேசு சொன்ன வார்த்தை அருமையான, பேதுருவிடம் சொன்ன வார்த்தை அருமையான வார்த்தை. லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரம் 31வது வசனமும் 32வது வசனமும். லூக்கா நற்செய்தி, காஸ்பல் ஆஃப் செயின்ட் லூக், லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரம் 31வது வசனமும் 32வது வசனமும். பேதுருவை பார்த்து இயேசு சொல்ற வார்த்தைகள் இது. சாத்தான் கோதுமை மணி போல புடைக்க அனுமதி பெற்றுள்ளான், ஆனால் நம்பிக்கை தளராது இருக்க நான் உனக்காக ஜெபித்தேன். நீ நம்பிக்கை தளராமல் இருக்க நான் உனக்காக ஜெபித்தேன். சாத்தான் உன்னை கோதுமை போல புடைக்க அனுமதி பெற்றுள்ளான், அனுமதி கொடுத்துட்டேன். ஆனால் நீர் நம்பிக்கையில் தளராமல் இருக்க நான் உனக்காக ஜெபித்தேன். I have prayed for you. நீ பயப்படாத, நீ பயப்படாத. சாத்தான் உங்களை உடைத்தார். 3 முறை மறுதளிக்க அனுமதி கேட்டார். கடவுள் அனுமதி கொடுத்தார். 3 முறை பேதுரு இயேசுவை மறுதளித்தார். எனக்கு தெரியாது, அவர் யாரு எனக்கு தெரியாது, அவர் யாரு எனக்கு தெரியாது. அந்த உடைக்கப்பட்ட பிறகு பேதுரு அந்த பெந்தகோஸ்து திருவிழா அன்றைக்கு பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு அவர் அவருடைய பிரசங்கத்துல 3000 பேர் இயேசுவை மீட்பராக, இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஒரே பிரசங்கம், பிரசங்கம்.
மறைவுரை 3000 பேருங்க கிறிஸ்துவை மீட்பராக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், மனம் மாறினார்கள். இந்த உடைக்கப்பட்ட பேதுரு, அதான் அவர் உடைக்க வேண்டியிருந்தது. ஏன்னா அவர் எப்பவுமே இயேசு விட்ட, நான் வருவேன், நான் உங்களோட சாவுவேன், நானும் சிலுவை எல்லாம் நான் வருவேன், அந்த நான் என்கிற இதை உடைச்சார் கடவுள். நான் செய்வேன், நான் போவேன், நான் வருவேன், உடைச்சாரு. கடவுள் அனுமதித்தாரு. அதோடைய பலன் பாருங்க, எவ்வளவு பெரிய பலன். அன்பார்ந்தவர்களே, பைபிள்ல பல இடங்களில் பல மனிதர்களை கடவுள் உடைத்தார். மோசே உடைத்தார். 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் தங்க செய்தார். எகிப்துல 40 ஆண்டுகள் இருந்து அவர் கற்றுக்கொண்ட அனைத்து டெக்னிக்கெல்லாம் கழட்டி விடணும்ல, எடுக்கணும்ல. 40 ஆண்டுகள் அதுக்காக பாலைவனத்தில் ஓட செய்து மாமனாருடைய வீட்டில் வேலை செய்ய வச்சார், உடைச்சார். அதுக்கு பிறகு பாருங்க, மோசே இஸ்ரேல் லட்சக்கணக்கான இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து கொண்டு வர கடவுள் அவரை பயன்படுத்த வல்லமையோடு பயன்படுத்தினார். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? நான் என்ன என்று வேற யாரும் கிடையாது, நான் கொண்டு வருவேன். எங்க ஒருத்தர் அடிச்சாரு செத்துட்டாரு, ஒருத்தர் அடிச்சா செத்துட்டாரு. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு எகிப்தியரை கொண்ட எப்ப என்ன நடக்குது, எப்பங்க நடக்கிறது? கடவுள் வல்லமையோடு உடைத்த பிறகு மோசே பயன்படுத்திய போது அங்க புதுமை நடந்தது. அதே போல தாவீது அரசர் ராஜாவாகிறதுக்கு தாவீதை சாமுவேல் இறைவாக்கினர் அபிஷேகம் செய்தார். ஆனா அதற்கு பிறகு உடனே அவர் ராஜாவாகல, தாவீது உடனே ராஜாவாகல. காட்டுல எவ்வளவு ஆண்டுகள் ஓட வேண்டியிருந்தது. சவுல் ராஜாவுக்கு பயந்து, கொலை மிரட்டலுக்கு பயந்து எத்தனை ஆண்டுகள் காட்டுல வாழ்ந்தார் தாவீது. அபிஷேகம் செய்த பிறகு, அபிஷேகம் பெற்ற பிறகு, அப்ப அந்த நேரத்துல அவர் எழுதின திருப்பாடல்கள், சாம்ஸ் எவ்வளவு அருமையானது, எவ்வளவு அருமையான திருப்பாடல்லாம். அந்த மாதிரி உடைத்த பிறகு அப்புறமேட்டு தாவீது ராஜாவா ஏறினாரு, ஆனாரு. அதுக்கு பாருங்க, அந்த இஸ்ராயல் தாவீதை தாங்க ஞாபகம் வச்சிருக்கு. இஸ்ராயலின் அரசர் அப்படின்னா தாவீது. அந்த குலத்துல தாங்க இயேசு பிறந்தாரு, தாவீதின் மகன். அன்பார்ந்தவர்களே, உடைத்த பிறகுதான் கடவுளுடைய வல்லமை நிறைவாக வெளிப்படுகிறது. வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம பயப்பட தேவையில்லை. அவர் நம்மை தாங்கி கொள்கிறார். அவர் செய்வதெல்லாம் நம்முடைய நன்மைக்காக. அவருக்கு அறியாமல், அவர் தெரியாமல் ஒண்ணும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. 2வது, அவர் அனைத்தையும் தம்முடைய கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்கிறார். 3வது, நம்முடைய நன்மைக்காக நடக்கிறது. 1வது, அவருக்கு தெரியாம, அவருடைய அனுமதியின்றி நம்முடைய வாழ்க்கையில் ஒண்ணும் நடக்காது. 2வது, நம்முடைய வாழ்க்கை நடப்பது அனைத்தையும் அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார். 3வது, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தும் நம்முடைய நன்மைக்காக நடக்கிற. என்ன நன்மை? கிறிஸ்துவை போல மாற வேண்டும். அதுதான் இங்க உச்சகட்டம், அதுதான் கிளைமேக்ஸ். அதற்காக தாங்க தூய ஆவியானவர், அதற்காக தான் கடவுளுடைய வார்த்தை, அதற்காக தாங்க திருப்பலி, அதற்காக தாங்க எல்லா வெளிப்பாடு கடவுள் கொடுக்கிறாரு. அதற்காக சிலுவையில் இயேசு மரித்தாரு. இந்த வல்லமை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, இந்த கடவுளுடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பெற்றுக்கொள்கிறோம். இந்த தியானத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும். இந்த கேட்ட வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். அங்கதான் கிடைக்கிறது. அங்க பிரச்சனை இருக்கு. நமக்கு நம்ப முடிய மாட்டேங்குது. எப்படிப்பா நாங்க சாதாரண ஒரு ஆட்களுக்குள்ள இவ்வளவு பெரிய வல்லமை நம்ப முடிய மாட்டேதுப்பா. நம்புவோம், கடவுள் வார்த்தை நம்புவோம். தூய் ஆவியான பார்த்து ஜெபிப்போம். தூய் ஆவியானவரே, இந்த கேட்ட செய்தி, இந்த கேட்ட வார்த்தை எங்களுடைய உள்ளத்தை ஊடுருவட்டும். இந்த வல்லமை நாங்கள் ஒவ்வொரு நாளும், ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை, ஒவ்வொரு நாளும் இந்த வல்லமை நாங்கள் அனுபவிக்க, அதை பெற்றுக்கொள்ள, அந்த வல்லமையின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு வேண்டிய அந்த வரத்தை தாங்க, எங்களுக்கு வேண்டிய அந்த வல்லமை தாங்க என்று நாம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு இப்பொழுது இந்த தியானத்தின் பொழுது அவர் நமக்கு உதவி செய்வார். என்ன காரணம்? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.